வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பி காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடு தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதில் காலிஃப்ளவரை ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் பூவாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/2 கப் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா மாவு பட்டுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த காலிஃப்ளவர்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த மாவில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பரட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின பிரெட் க்ரம்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ப்ரெட்டை அரைச்சி நீங்கள் க்ரம்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டாலும் சரி, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதில் கோட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கோல்டன் கலராக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை ஒன்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு இதை திருப்பி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான். இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம கிறிஸ்பி காலிஃப்ளவர் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் காலிஃப்ளவர் 65 அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் சாப்பிடுவோம். பட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.